ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டி கலெக்ஷன். இன்றைக்கி நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் கூட்டாஞ்சோறு எப்படி வச்சிடலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1/2 கிலோ அரிசியில் 150 துவரம்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கிறேன். இதுக்காக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். கூட்டாஞ்சோறில் போடுற காய்கறி வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, மாங்காய் இதெல்லாம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிறேன். அதில் மசாலாக்காண்டி வத்தல், வெங்காயம், பூண்டு, ஜீரகம் இதெல்லாம் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. காய் கூட நம்ம அரிசி பருப்பு கலந்து வச்சுருக்கிறோம். மஞ்சப்பொடி போட்டோம், உப்பு போட்டாச்சு. அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துட்டோம். புளி கரைசலை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி புளிக்கரைசல் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்குது. இன்னும் போதுமான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். டாப்ஸத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அது தனியாக டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால முருங்கைக்கீரை ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது நான் தனி டேஸ்ட்டும் ரைஸ்க்கு கொடுக்கும். அதனால நம்ம ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுறேன். முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறோம். அப்புறம் நல்லா மணமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3 விசில் விட்டு நம்ம ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது எப்படி வந்திருக்கு நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா காயெல்லாம் எல்லாம் நல்லா வெந்து பாரம்பரியமான டேஸ்டான கூட்டாஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.